السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. تفسير சூரத்துல் பக்ரா ஆயத் 72 இருந்து 77 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇதா மற்றும் போது, கதல்தும் நீங்கள் கொன்ற, நஃப்சன் ஒருவரை, ஃபத்தாரத்தும் நீங்கள் விவாதித்தது, ஃபீஹா அதை பற்றி, வல்லாஹு மற்றும் அல்லாஹ், முஹ்ரிஜுன் வெளிப்படுத்துபவன், மா அதை, குந்தும் நீங்கள், தக்துமூன் மறைத்துக் கொண்டிருப்பதை. 72வது ஆயத். நீங்கள் ஒருவரை கொன்றுவிட்டு அது குறித்து விவாதித்துக் கொண்டிருந்ததையும் எண்ணி பாருங்கள். நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன். ஃபகுல்னா பின் கூறினோம் நாம், இத்ரிபூஹு அடியுங்கள் அவரை, அதாவது பிணத்தை, பிபஅதிஹா அதன் ஒரு பகுதியால், கதாலிக இதேபோல், யுஹ்யில்லாஹு உயிர்ப்பிக்கிறான் அல்லாஹ், அல் மௌதா இறந்தோரை, வயுரீக்கும் மற்றும் அவன் காட்டுகிறான் உங்களுக்கு, ஆயாத்திஹி தனது சான்றுகளை, லஅல்லக்கும் ஒருவேளை நீங்கள், தஅகிலூன் உங்கள் புத்தியை பயன்படுத்துங்கள். 73வது ஆயத். அதன் அதாவது மாட்டின் ஒரு பகுதியால் அவரை, அதாவது கொல்லப்பட்டவரை அடியுங்கள் என்று கூறினோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான், நீங்கள் விளங்குவதற்காக தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகிறான். சும்ம பின்னர், கசத் இறுகிவிட்டன, குலூபுக்கும் உங்கள் உள்ளங்கள், மின் இருந்து, பஅதி பிறகு, ذَلِكَ அது, ஃபஹிய பின் அது, கல் ஹிஜாரதி கல்லை போல், அவு அல்லது அஷத்து அதைவிட கடுமையாக, கஸ்வத்தன் இறுகிவிட்டன, வ இன்ன மற்றும் நிச்சயமாக, மினல் இருந்து, அல் ஹிஜாரதி கல்லில் அல்லது பாறையில் இருந்து, லமா நிச்சயமாக அதில், யதஃபஜ்ஜரு பொங்கி வழிவதுண்டு, மின்ஹு அதிலிருந்து, அல் அன்ஹாரு ஆறுகள், வ இன்ன மற்றும் நிச்சயமாக, மின்ஹா அதிலிருந்து, லமா நிச்சயமாக அதில், யஷக்ககு அது பிளந்து, ஃபயஹ்ருஜு பின் வருவதுண்டு, மின்ஹு அதிலிருந்து, அல் மாஉ தண்ணீர், வ இன்ன மற்றும் நிச்சயமாக, மின்ஹா அதிலிருந்து, லமா நிச்சயமாக அதில், யஹ்பிது உருண்டு விழும், மின் இருந்து, ஹஷ்யத்தில்லாஹி அல்லாஹ்வின் அச்சத்தால், வமல்லாஹு மற்றும் இல்லை அல்லாஹ், பிகாஃபிலின் கவனிக்காமல், அம்மா அதை, தஅமலூன் நீங்கள் செய்வதை. 74வது ஆயத். இதன் பின்னர் உங்கள் உள்ளங்கள் பாறையை போன்று அல்லது அதைவிட கடுமையாக இறுகிவிட்டன. ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு, சில பாறைகள் பிளந்து அதில் இருந்து தண்ணீர் வருவதுண்டு. அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டுவிடும் பாறைகளும் உள்ளன. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அஃபதத்மஊன என்ன நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, அன் என்று, யுமினு அவர்கள் ஈமான் கொள்வார்கள், லக்கும் உங்களுக்காக, வகது அதே சமயம், கான இருந்தார்கள், ஃபரீகுன் ஒரு குழுவினர், மின்ஹும் அவர்களில், யஸ்மஊன அவர்கள் கேட்டார்கள், கலாம் அல்லாஹி அல்லாஹ்வின் வார்த்தைகளை, சும்ம பிறகு, யுஹர்ரிஃபூனஹு அவர்கள் அதை மாற்றினார்கள், மின் பஅதி அதற்கு பின், மா அதை, அகலூஹு அது விளங்கிய, வஹும் மற்றும் அவர்கள், யஅலமூன் அவர்கள் அறிவார்கள். 75வது ஆயத். அவர்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் உங்களை நம்புவார்கள் என்று ஆசைப்படுகிறீர்களா? அவர்களில் ஒரு பகுதியினர் அல்லாஹ்வின் வார்த்தைகளை கேட்டு விளங்கிய பின் அறிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டனர். வஇதா மற்றும் போது, லகு அவர்கள் சந்தித்தார்கள், அல்லதீன அவர்களை, ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை, காலு அவர்கள் சொன்னார்கள், ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், வஇதா மற்றும் போது, ஹலா தனிமையில் சந்தித்த, பஅதுஹும் அவர்களில் சிலர், இலா உடன், பஅதின் சிலர், காலு அவர்கள் சொன்னார்கள், அதுஹத்திஸூனஹும் நீங்கள் அவர்களிடம் சொல்கிறீர்களா, பிமா அதை, ஃபதஹல்லாஹு அல்லாஹ் அருளிய, அலைக்கும் உங்களுக்கு, லியுஹாஜ்ஜூக்கும் அதனால் அவர்கள் உங்களுடன் வாதிடுவார்கள்,
பிஹி அதனுடன், இந்த முன் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடம், அஃபலா பின் இல்லையா என்ன, தஅகிலூன் நீங்கள் விளங்கியவர்கள். 76வது ஆயத். மேலும் அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம்புவர்களை அவர்கள் சந்திக்கும் போது நாங்கள் அவரை நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களது அந்தரங்க சந்திப்புகளில் அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தியதை நீங்கள் ஏன் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும்? அவர்கள் அதை உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக வாதமாக பயன்படுத்துவார்கள். என்ன இது விளங்கவில்லையா என்று அவர்கள் ஒருவரையொருவர் பேசிக் கொள்கிறார்கள். அவலா இல்லையா என்ன, யஅலமூன அவர்கள் அறிவார்கள், அன்ன அதை, அல்லாஹ் யஅமலு அவன் அறிவான், மா அது, யுசிர்ரூன அவர்கள் மறைப்பதை, வமா மற்றும் அதை, யுஅலினூன் அவர்கள் வெளிப்படுத்துவது. 77வது ஆயத். அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா என்ன? وَإِذْ قَتَلْتُمْ نَفْسًا فَادَّارَأْتُمْ فِيهَا وَاللَّهُ مُخْرِجٌ مَا كُنْتُمْ تَكْتُمُونَ நீங்கள் ஒரு மனிதனை கொன்றுவிட்டு நீங்கள் மறைத்து வைத்திருப்பதை அல்லாஹ் வெளிப்படுத்த தீர்மானித்திருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் பழியை சுமத்த தொடங்கியதை நினைவு கூறுங்கள். இந்த குறிப்பிட்ட வசனத்தில் சமூகத்தினரிடையே பெரும் கடும் சண்டைக்கும் பழி மாற்றங்களுக்கும் காரணமான ஒரு மறைக்கப்பட்ட கொலையை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். குர்ஆன் ஒரு கதை புத்தகம் அல்ல. ஆகையால் கதையின் ஆரம்பம், அதாவது மாட்டை அறுக்கும் கட்டளை வசனம் 67 தொடங்கும். 72வது வசனத்தில் மாட்டை எதற்காக தியாகம் செய்ய அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற விவரம் சொல்லப்படுகிறது. நீ ஒருவனை கொன்றதை நினைவு கூர். அதாவது இஸ்ரேலியர்களில் செல்வந்தராக இருந்த ஒருவர் ரகசியமாக கொலை செய்யப்பட்டார். வரலாற்று பதிவுகளின்படி அவரது உறவினர் ஒருவர் அவரின் பெரும் செல்வத்தை முன்கூட்டியே அபகரிப்பதற்காக அவரை கொன்றதாகவும் பின்னர் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக உடலை மற்றொரு பழங்குடியினரின் பகுதியில் வீசி எறிந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் அது குறித்து தகராறு ஏற்பட்டது. ஃபத்தாரத்தும் தால் ரா அலிஃப் தள்ளுதல், விலக்குதல், தடுத்து நிறுத்துதல் அல்லது விரட்டி அடித்தல். உங்களுக்குள் தகராறு செய்வது, வாதிடுவது அல்லது உடன்படாமல் இருப்பது. மக்கள் ஒரு குற்றச்சாட்டை தங்களிடமிருந்து பிறர் மீது தள்ளிவிடுவது. அடிப்படையில் பழியை திசை திருப்பும் சூழ்நிலையை இது குறிப்பாக குறிக்கிறது. அதாவது அவர்களில் சிலர் நீதான் அவரை கொன்றாய் என்றனர். மற்றவர்களோ இல்லை நீதான் அவரை கொன்றாய் என ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி பழியை போட்டனர். கொலையாளியின் பழங்குடியினர் உடல் கண்டெடுக்கப்பட்ட அக்கம் பக்கத்தை குற்றம் சாட்டினர். மேலும் இரு தரப்பினரும் கடுமையான மோதலில் விழுந்தனர். தீர்வுக்காக மூசா நபியிடம் திரும்புவதற்கு முன்பு கிட்டத்தட்ட போருக்கு சென்றனர். குற்றவாளிகள் இருளின் மறைவில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பிழையற்ற குற்றத்தை செய்து முடித்து விட்டதாக நம்பினார்கள். ஆனால் வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன் நீங்கள் மறைத்து வந்ததை அல்லாஹ் வெளிக்கொணரவிருந்தான். எந்த ஒரு மனித சூழ்ச்சியும் தெய்வீக அறிவை மீறி செல்ல முடியாது என்பதை அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பிடிபட்ட ஒரு திருடன் இதுவே தனது முதல் திருட்டு என்று கூறி கருணைக்காக மன்றாடிய போது அப்போது கலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சாக்கு போக்கை ஏற்க மறுத்து அல்லாஹ் ஒருவரின் தவறுகளை முதல் முறை மறைப்பான் என்றும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் வரை அவற்றை வெளிப்படுத்த மாட்டான் என்றும் விளக்கினார். 73வது வசனம். ஃபகுல் நத்ரிபூஹு பிபஅதிஹா எனவே நாங்கள் கூறினோம் இறந்த மனிதனை அதாவது அறுத்த பசுவின் ஒரு துண்டால் அடிக்கவும். அவர்கள் இறந்த மனிதனை பசுவின் எந்த பகுதியை கொண்டு தாக்கினாலும் அதிசயத்தை உருவாக்கும். பசுவின் எந்த பகுதியை பயன்படுத்தினார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஏனெனில் இந்த விஷயம் வாழ்க்கை அல்லது மத விஷயங்களில் நமக்கு பயனளிக்காது. இல்லையெனில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பான். பசுவின் எந்த பகுதி பயன்படுத்தப்பட்டது என்பது ஒரு பொருட்டல்ல என்றும் கட்டளையை நிறைவேற்றியதும் அதன் விளைவாக நிகழ்ந்த அற்புதமுமே முக்கியம் என்றும் இப்னு அப்பாஸ் குறிப்பிடுகிறார். கஸாலிக யுஹ்யில்லாஹுல் மௌதா இவ்வாறு அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் என்பதன் பொருள் அவர்கள் அவரை தாக்கினார்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதில் அல்லாஹ்வின் திறமையை இந்த ஆயத் வெளிப்படுத்துகிறது. உயிர்த்தெழுதல் நிகழும் என்பதற்கு அல்லாஹ் இந்த சம்பவத்தை சான்றாக செய்து
இறந்தவர் மீதான அவர்களின் சர்ச்சையையும் பிடிவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தான். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் முழுமையான வல்லமை அல்லாவிடம் உள்ளது என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. மறுமையும் நியாய தீர்ப்பு நாளும் முற்றிலும் உண்மையானவை என்பதற்கு இஸ்ராயேல் மக்களுக்கு இது ஒரு மறுக்க முடியாத சான்றாக அமைகிறது. மறுமையை பற்றி ஐயங்களை வளர்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களுக்கு அல்லாவுக்கு உடல் உயிர்த்தெழுதல் சிரமமற்றது என்பதற்கு இந்த நிகழ்வு மறுக்க முடியாத அனுபவபூர்வமான சான்றாக அமைந்தது. கொலையாளி யார் என்று அவர்களிடம் வெறுமனே சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் அவர்களை அந்த செயல்முறையில் பங்கேற்கச் செய்தான். மழையின் மூலம் வறண்ட உயிரற்ற நிலத்தை அவன் உயிர்ப்பிப்பதைப் போலவே மறுமையில் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் அல்லாவுக்கு முழுமையாக உண்டு என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. எனவே அறுக்கப்பட்ட பசுவின் ஒரு துண்டால் பிணத்தின் மீது அடிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். இதை செய்தவுடன் அதிசயமாக உயிர் பெற்று தன் கொலையாளியை அடையாளம் காட்டிவிட்டு மீண்டும் இறந்தான். வயுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அவன் தமது அடையாளங்களை உங்களுக்கு காட்டுகிறான். இந்த நிகழ்வின் பின்னணியில் உள்ள முதன்மையான பாடம் அல்லாவின் ஆற்றலை நிரூபிப்பதாகும். குர்ஆன் இதை பயன்படுத்தி மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை சந்தேகிப்பவர்களை எதிர்த்து இறந்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய இறைவன் நிச்சயமாக மனித குலம் அனைத்தையும் உயிர்த்தெழுப்ப முடியும் என்பதை நிறுவுகிறது. ஒரு குற்றமோ பாவமோ எவ்வளவு ஆழமாக மறைக்கப்பட்டிருந்தாலும் எந்த நேரத்திலும் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர அல்லாஹ்வால் முடியும். 74வது ஆயத், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. அன்று முதல் உங்கள் இருதயங்கள் கடினமாயின, அவை பாறையைப் போலவும் கடினத்தன்மையில் இன்னும் மோசமாகவும் ஆயின. இத்தகைய பிரம்மாண்டமான தெளிவான ஓர் அடையாளத்தை அனுபவித்த பின் அது உடனடியாக தாழ்மையையும் மனம் திரும்புதலையும் முழுமையான பக்தியையும் தூண்டியிருக்க வேண்டும். மாறாக அவர்களுடைய உள்ளங்கள் வறண்டு தெய்வீக வழிகாட்டுதலுக்கு முற்றிலும் அலட்சியமாகிவிட்டன. கல் நெஞ்சக்காரர்களாகிவிட்டார்கள். மரணமடைந்தவனே எழுந்து சாட்சி சொல்வதென்பது எவ்வளவு பெரிய அதிசயம்! இருந்தும் இஸ்ரேலியர்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தனர். கல்புன் கஸ்வா, அல்லாஹ் அவர்களின் கடினமான உள்ளங்களை கற்களுடன் ஒப்பிட்டு பின்னர் அந்த ஒப்பீட்டை திருத்தி அவை கற்களை விடவும் கடினமானவை என்று கூறுகிறான். இதற்கு காரணம் பாறைகளுக்கு தானாக மாறவோ அல்லது எதிர்க்கவோ திறன் இல்லை. ஆனால் சீர்கெட்ட மனித இதயம் நம்பிக்கை, கருணை மற்றும் மனவருத்தம் ஆகியவற்றை தீவிரமாக தடுத்து விடுகிறது. வ இன்ன மினல் ஹிஜாரதி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹாரு வ இன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மாஉ வ இன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹி. பாறைகளில் சில ஆறுகளாக பாய்கின்றன மற்றும் சில பாறைகள் பிளவுபட்டால் தண்ணீரை வெளியேற்றும் மற்றும் சில பாறைகள் அல்லாஹ்வுக்கு பயந்து மூழ்கும். வளைந்து கொடுக்காத மனித இதயத்தை வெட்கப்படுத்தும் விதமாக பாறைகளின் 3 தனித்துவமான நிலைகளை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. உயிரற்ற பொருள் கூட அல்லாஹ்வின் மகத்துவத்திற்கு பதிலளிக்கிறது என்பதை இது நிரூபிக்கிறது. சில கற்களிலிருந்து பெருமளவு நீர் ஆறுகள் பீரிட்டு வெளிவந்து மற்ற கற்களுக்கு வாழ்வையையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்றன. மற்றும் சில கற்கள் பிளந்து சிறிய நீரூற்றுகளையோ ஓடைகளையோ வெளிப்படுத்துகின்றன. சில பாறைகள் அல்லாஹ்வுக்கு அஞ்சியும் அவனுக்கு அடிபணிந்தும் மலைகளிலிருந்து சரிந்து விழுகின்றன. முதல் 2 எடுத்துக்காட்டுகள் எளிதில் காணக்கூடிய நிகழ்வுகளாகவும், 3வது எடுத்துக்காட்டு உயிரற்ற பொருட்கள் உட்பட அனைத்து படைப்புகளும் ஒரு தனித்துவமான உணர்வு நிலையையும் அதன் படைப்பாளனுக்கு கீழ்ப்படிதலையும் கொண்டிருக்கின்றன என்பதை வலியுறுத்துகிறது. இறை நினைவு இல்லாத இதயத்தை விட பாறைகள் மென்மையானவை மற்றும் அதிக பயனுள்ளவை என்பதை இந்த ஒப்பீடு காட்டுகிறது. இதயம் நம்பிக்கை மற்றும் மனித செயலின் மையப்புள்ளியாகும். மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவம் செய்வது ஆன்மீக தேக்கத்திற்கும் கடினத்தன்மைக்கும் வழிவகுக்கிறது. இதயம் கல்லாக மாறுவதை தடுப்பதற்கான ஒரே தீர்வு அல்லாஹ்வை இடைவிடாமல் கவனத்துடன் நினைவு கூர்வதே ஆகும். அதாவது தொழுகை, ஓதல், திக்ர் என்பவை. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், மற்றும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறியாதிருப்பதில்லை.
இந்த வசனம் ஒரு உறுதியான நினைவூட்டலுடன் முடிவடைகிறது. உணர்வற்ற பிடிவாத குணம் ஒருவரை தெய்வீக பொறுப்புக்கூறலில் இருந்து பாதுகாக்காது என்பதற்கும், ஒவ்வொரு மறைவான நோக்கமும் அல்லது வெளிப்படையான செயலும் கச்சிதமாக பதிவு செய்யப்படுகிறது என்பதற்கும் இது ஒரு நேரடி எச்சரிக்கையாக அமைகிறது. 75வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பேராசை கொள்கிறீர்களா? ஐயுமினூலக்கும், அவர்கள் உங்கள் மதத்தை நம்புவார்கள் என்று. அஃபதத்மஊன என்றால் அப்படியென்றால் நீ நம்புகிறாயா, அல்லது அப்படியானால் நீ ஆசைப்படுகிறாயா என்று அர்த்தம். தமஆ என்ற வேர்ச்சொல்லின் பொருள் எதையாவது கடுமையாக விரும்புவது, நம்பிக்கை வைப்பது அல்லது ஏங்குவது. இந்த சூழலில் நிராகரிப்பாளர்கள் இஸ்லாத்தின் உண்மையை ஏற்றுக்கொள்வதை காண விசுவாசிகள் கொண்டிருந்த தீவிரமான ஏக்கம் நிறைந்த நம்பிக்கையை இது எடுத்து காட்டுகிறது. மதீனாவில் இருந்த தொடக்க கால முஸ்லிம்கள் யூத சமூகம் ஏற்கனவே ஏகதெய்வ கொள்கையையும் கடந்த கால நபிகளையும் நம்பியிருந்ததால் அவர்கள் இஸ்லாத்தை எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அன்று அங்கே இருந்த முஸ்லிம்கள் பெரிதும் எதிர்பார்த்தனர். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் யூதர்களின் வழி தவறிய பிரிவினர். அவர்களின் தந்தையர்கள் தெளிவான அறிகுறிகளை கண்ட பின்பும் கூட அதை நம்ப மறுத்தனர். அதனால் அவர்களின் இதயங்கள் கடினமடைந்தன. நம்பிக்கை என்பது நேர்மையின் விஷயம், வெறும் மூல அறிவு அல்ல. இந்த நிராகரிப்புக்காக முஸ்லிம்கள் துக்கத்தில் சோர்வடைய வேண்டாம் என்று அல்லாஹ் உறுதியளிக்கிறான். அடுத்து அல்லாஹ் கூறினான், وَقَدْ كَانَ فَرِيقٌ مِّنْهُمْ يَسْمَعُونَ كَلَامَ اللَّهِ ثُمَّ يُحَرِّفُونَهُ. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களில் ஒரு கட்சி, வரலாற்று ரீதியாக அவர்களின் மத அறிஞர்கள் மற்றும் மதகுருமார்கள் என அடையாளம் காணப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் வார்த்தையை, அதாவது கலாம் அல்லாஹ், தௌராத்தும் அல்லாஹ்வின் வார்த்தைதான். குர்ஆன் மற்றும் அல்லாஹ்வால் இறக்கி அருளிய அனைத்து வேதங்களும் கலாம் அல்லாஹ் தான். யூதர்களின் மத அறிஞர்களும் மத குருமார்களும் அதை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் உலக ஆசைகளுக்கு ஏற்றவாறு தௌராத்தின் சொற்களையும் சட்ட தீர்ப்புகளையும் வேண்டுமென்றே சிதைத்தனர், அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை முன்னறிவிக்கும் விளக்கங்களை மறைத்தனர். யுஹர்ரிஃபூனஹு, அல்லாஹ் தங்களுக்கு அருளிய தௌராத்தை அவர்கள் திரித்து அனுமதிக்கப்பட்டதை அனுமதிக்கப்படாததாகவும் தடுக்கப்பட்டதை அனுமதிக்கப்பட்டதாகவும், மேலும் எது சரியோ அது பொய் என்றும் எது பொய்யோ அது சரி என்றும் ஆக்கினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ராயிலில் இருந்து வராமல் அரேபியர்களில் இருந்து வந்திருப்பது என்பதால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்தை பற்றி தவறாக விவரித்தார்கள். ஏனெனில் யாரும் அவரை உண்மையான நபி என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு. மின் பஅதி மா அகலூஹு வஹும் யஅலமூன், அவர்கள் வேதங்களின் உண்மையான அர்த்தத்தையும் மொழியியல் நோக்கத்தையும் தெய்வீக விதிகளையும் முழுமையாக அறிந்திருந்தாலும் அவர்கள் அதில் பொய்களையும் திட்டமிட்ட மோசடிகளும் அறிந்தே செய்கிறார்கள். 76வது வசனம், وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَا بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ, யூதர்கள் முஸ்லிம்களை சந்திக்கும் போது நாங்கள் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் யூதர்கள் ஒருவரையொருவர் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போது அந்த நம்பிக்கை இல்லை. இந்த ஆயத் மதீனாவில் உள்ள சில யூதர்களின் பாசாங்குத்தனமான நடத்தையை அம்பலப்படுத்துகிறது. அதாவது அவர்கள் முஸ்லிம்களுடன் இருக்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது போல் நடித்தனர். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் அவர்களது தலைவர்கள் தங்கள் வெளிப்படுத்தப்பட்ட வேதத்தை, அதாவது தௌராத்தை முஸ்லிம்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று மற்றவர்களை எச்சரித்தனர். இது விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வின் முன் வாதங்களை கொடுக்கும் என்று பயந்து, அஃபலா தஅகிலூன, உனக்கு அப்படியென்றால் கொஞ்சமும் அறிவில்லையா என்று யூத மத குருமார்கள் கேட்கின்றனர். இதன் பொருள் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி என்பதை நீங்கள் முஸ்லிம்களிடம் ஒப்புக்கொண்டால் அவரை பின்பற்றுவதற்காக அல்லாஹ் உங்களிடமிருந்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான் என்பதை அவர்கள் அறிந்து விடுவார்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நபி என்பதையும் அவருடைய வருகையை நமது வேதத்தில் நாம் முன்னறிவித்துள்ளோம் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். எனவே அவரை நம்பாதீர்கள் என்பதுதான். இந்த உண்மைகளை ஒப்புக்கொள்வதன் மூலம் யூதர்கள் ஆணவத்தினாலும் பொறாமையினாலும் தெரிந்தே ஒரு உண்மையான நபியை நிராகரித்தார்கள் என்பதை நிரூபிப்பதன் மூலம் நியாய தீர்ப்பு நாளில் முஸ்லிம்கள் அதை அவர்களுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த வாதமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி ஐந்த ரப்பிக்கும் தஹ்தஸிமூன். சூரத் ஜுமர் 31வது ஆயத். பிறகு நிச்சயமாக நீங்கள் மறுமை நாளில் உங்கள் இறைவனிடம் உங்களுக்குள் தர்க்கித்துக் கொள்வீர்கள். அதாவது தீர்ப்பு நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் காஃபிர்களை பார்த்து, நாங்கள் உண்மை வேதத்தை இவர்களுக்கு சொன்னோம், அப்போது என் முன் ஏற்றுக்கொண்டார், ஆனால் பிறகு அதிலிருந்து விலகிவிட்டார் என்பார்கள். உலகத்தில் இவர்கள் யாருக்கும் தெரிய வராது என்று மறைத்து ஏமாற்றிய அத்தனையும் தீர்ப்பு நாளில் வெட்ட வெளிச்சமாகிவிடும். இவை அனைத்தும் யூதர்கள் அறிவார்கள். ஆயினும் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டே இருந்தார்கள். மற்றும் தங்கள் சமூக அந்தஸ்தை இழந்து விடுவோமோ என்ற பயம் ஆகியவற்றின் காரணமாகவும் உண்மையை மறுத்தனர். முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றி உளவு தகவல்களை சேகரிப்பதற்காக வெளிப்படையாக நம்பிக்கையை பறைசாற்றும் சில யூதர்களின் ஆழமாக வேரூன்றிய முனாஃபிக்தனத்தை இது எடுத்து காட்டுகிறது. அவலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமு மா யுஸிர்ரூன வமா யுஅலினூன். அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிவான் என்பதை அவர்கள் அறியாதவர்களா? அதாவது அவர்களுடைய நிலைப்பாட்டின் முட்டாள்தனத்தை எடுத்துக்காட்டும் வகையில் உனக்கு புரியவில்லையா என்ற கேள்வியுடன் முந்தைய வசனம் முடிவடைகிறது. தாங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துவதையும் தனிமையில் மறைப்பதையும் அல்லாஹ் அறிவான் என்பதை முற்றிலும் புறக்கணித்து அவனிடமிருந்து உண்மையை மறைத்து விடலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த வசனம் அவர்களின் நடத்தையின் முழு முட்டாள்தனத்தை காட்டுகிறது. பிரபஞ்சத்தின் படைப்பாளனுக்கு இவர்களது வஞ்சகம் முழுமையாக தெரியும் என்பதை புறக்கணித்தவாறே அவர்கள் மனிதர்களிடமிருந்து உண்மையை மறைக்க முயல்கிறார்கள். அவர்களின் இரகசியங்கள் மற்றும் அவர்களின் பகிரங்க அறிவிப்புகள் இரண்டையும் அல்லாஹ் முற்றிலும் அறிந்தவன். இவர்கள் இந்த உண்மையை மறைப்பதன் மூலம் அல்லாஹ் அறியாமல் இருப்பானா? நவுஸ்பில்லா. மரத்தின் ஒரு காய்ந்த இலை கூட அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் விட முடியாது. அதனால் மனிதனாகிய நாம் நம் தவறான செயலை அல்லாஹ்வுக்கு தெரியாமல் மறைக்க முடியும் என்று நினைப்பது அடி முட்டாள்தனமாகும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.